ஹை டியூட்ஸ். பாரிஸ் ஒலிம்பிக் 2024 ஜூலை 26லேருந்து ஆகஸ்ட் 11 வரையுமே கிட்டத்தட்ட வந்து ஒரு 15லேருந்து 16 நாட்கள் வந்து நடந்து முடிஞ்சிருச்சுங்க. வழக்கம் போல் வந்து இந்த தடவையுமே வந்து போன தாட்டி வந்து அமெரிக்கா தான் வந்து டேபிள் டாப்பில் இருந்தது. இந்த தடவையும் வந்து அமெரிக்கா தாங்க டேபிள் டாப்பில் இருக்குது. அது கீழே வந்து சைனா இருக்குது, அது கீழே வந்து ஜப்பான், அப்புறம் வந்து ஜெர்மனி, இத்தாலி. டாப் 10 பிளேஸ் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்தியாவிலேருந்து மக்கள் தொகை 144 கோடி. அந்த மக்கள் தொகையில் பாதிக்கு இல்லை வந்து பாதிக்கு கம்மி. நீங்கள் ஆஸ்திரேலியாவை எடுத்துக்கோங்க, கிரிக்கெட்லையும் கலக்குது. அதே மாதிரி வந்து ஒலிம்பிக்லேயும் வந்து ஆஸ்திரேலியா வந்து கலந்துக்கிட்டு 18 தங்கம் வந்து ஜெயிச்சிருக்காங்க. ஆஸ்திரேலியாவோட பாப்புலேஷன் வந்து ஜஸ்ட் 2.6 crores. இந்தியாவால் ஏன் வந்து ஒரு தங்கம் கூட ஜெயிக்க முடியல? அது வந்து ஒவ்வொரு ஒலிம்பிக்கில் நீங்கள் எடுத்துக்கிட்டாங்களும் சரி, அதாவது போன ஒலிம்பிக்கில் வந்து நம்ம நீரஜ் சோப்ரா வந்து தங்கம் வின் பண்ணார். பட் இந்த ஒலிம்பிக்கில் வந்து அவர் வந்து பிரான்ஸ், அதாவது சில்வர் தான் வந்து ஜெயிக்க முடிஞ்சது. இதுக்கான ரீசன் என்ன நீங்கள் யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? நம்ம அதை யோசிச்சு பார்த்தோம்னு வச்சோங்களேன், நம்ம கிட்டத்தட்ட வந்து நேரம் 10 தங்கம் ஒரு ஒலிம்பிக்லேயே வந்து நம்மளால் 10 தங்கம் அதாவது 15 தங்கம் வந்து ஜெயிக்க முடியும். அது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வீடுனா அதுக்கு எப்படி நம்மளால ஜெயிக்க முடியும்? அடுத்த ஒலிம்பிக் 2028 வந்து லாஸ் ஏஞ்சலஸ் வந்து ஒலிம்பிக் நடக்க போகுது. இப்போ நான் சொல்ல போகிற விஷயம்லாம் நடந்ததுன்னா கண்டிப்பாக வந்து இந்தியாவில் கிட்டத்தட்ட வந்து அட்லீஸ்ட் வந்து 15 தங்கம் வந்து ஜெயிக்கிறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்கு. தெரிஞ்சுக்கலாமா? வாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்தியாவால் ஏன் வந்து ஒலிம்பிக்கில் வந்து அவ்வளோவா இன்ட்ரெஸ்ட் கொடுக்க முடியலன்னு கேட்டிங்கன்னா, நம்மக்கிட்ட வந்து பிளேயர்ஸ் இல்லைங்க. அத்லெட்டிக்ஸில் விளையாடுற பிளேயர்ஸ் அதிகம் பேர் இல்லை. நீங்கள் வந்து கிட்டத்தட்ட 32 அத்லெட்ஸ் இருக்குது, சரிங்களா? அந்த ஒலிம்பிக்கில் வந்து 32 போட்டிகள் இருக்குது. நம்ம இந்தியா வந்து மிஞ்சி போனால் ஒரு 10 போட்டியில் தாங்க கலந்துருப்பாங்க. இந்த ஹாக்கியில் கலந்துருப்பாங்க, இல்லை வந்து ஜாவ்லிங் த்ரோ, அதுக்கப்புறம் வந்து அத்லெட்ஸில் வந்து ஒரு 2-3 போட்டி, அதுக்கப்புறம் வந்து ஆர்ச்சரி, அதாவது வில்லம்புன்னு சொல்லுவாங்களே, வில்லு விடுறது. இந்த மாதிரி ஒரு சில போட்டியில் மட்டும் மிஞ்சி போனால் ஒரு 10 போட்டியில் தாங்க வந்து கலந்துருப்பாங்க. இதுதான் வந்து மெயின் ரீசன். அதுக்கப்புறம் வந்து இந்த பார்ட்டிசிபெண்ட்லாம் இருப்பாங்களே, இப்போ வந்து ஃப்ரான்ஸில் வந்து கிட்டத்தட்ட வந்து 568 பேர் போயிருந்திருக்காங்க, அது இந்த ஒலிம்பிக்கில் மட்டும். அதே மாதிரி வந்து ஆஸ்திரேலியாவிலேருந்து 360 பேர் போயிருக்காங்க. 2.6 crore தான் அங்கே பாப்புலேஷன். ஆனால் அவங்க 300 பேர்த்த அனுப்புகிறாங்க. பிகாஸ் வந்து நமக்கு வந்து ஒலிம்பிக் தான் பெருசு. அங்கே வந்து கிரிக்கெட்லேயே எல்லா ஸ்போர்ட்ஸ்லையும் வந்து ஆஸ்திரேலியா வந்து கலந்துட்டு இருக்காங்க. இங்கே தான் வந்து இந்தியா வந்து 116 பேர்த்த மட்டும் தான் அனுப்பியிருக்கு. ஒரு 144 கோடியில் 116 பேர் தான் அனுப்பியிருக்குன்னா, 1 கோடிக்கு ஒரு ஆள் தான் வந்து போயிருக்காங்க. அப்படி கணக்கு வச்சு பார்த்தீங்கன்னா அதுவே கம்மி தான். ஸோ நம்ம வந்து எவ்வளோ தூரம் வந்து நம்ம வந்து குவான்டிட்டி அதிகப்படுத்துகிறோமோ அப்போ தான் வந்து நமக்கு குவாலிட்டி கிடைக்கும். இப்போ வந்து மற்ற கண்ட்ரி நீங்கள் எடுத்துக்கோங்க, எல்லா கண்ட்ரிலையுமே அமெரிக்கன் இருப்பாங்க, இல்லை வந்து சைனா இருப்பாங்க. நீங்கள் வந்து 32 போட்டியிலுமே வந்து இந்த அமெரிக்கன் ஃப்ளாக், யுனைடெட் ஸ்டேட் ஃப்ளாக் இருக்கும். ஆனால் நம்ம இந்தியா ஃப்ளாக் வந்து ஏதோ ஒரு குறிப்பிட்ட கேமில் மட்டும்தான் இருக்கும். இதனால தான் வந்து இந்தியாவால் ஒரு தங்கம் கூட ஜெயிக்க முடியல. இதுதான் ரீசன், சரிங்களா? இதை மாற்றணும்னா அத்லெட்ஸில் வந்து நம்ம வந்து ஒலிம்பிக் கேம்ஸ்ன்னு தனியாக வந்து இந்தியன் ஒலிம்பிக் கமிட்டி இருக்குல்ல, ஸோ அவங்க வந்து இதுக்குன்னு தனியாக ஸ்பான்சர் பண்ணணும். 4 வருஷம், சரிங்களா? 4 வருஷம் உழைச்சி தான் யுனைடெட் ஸ்டேட்ஸ் வந்து ஒலிம்பிக்கில் வந்து 40 தங்கம் ஜெயிக்கிறாங்க. அதே மாதிரி வந்து சைனா வந்து 40 தங்கம் ஜெயிக்கிறாங்க. ஆனால் அதே நம்ம 4 வருஷம் வந்து அத்லெட்ஸ்க்கு வந்து நிறைய ஸ்பான்சர் பண்ணி இன்னும் நிறைய பிளேயரை புதுசாக நம்ம உருவாக்கினா மட்டும்தான் வந்து ஒலிம்பிக்கில் டாப் 10 பிளேஸருக்கு போகிறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது. ஸோ நான் சொன்ன மாதிரி 32 கேம் இருக்குது. அந்த 32 கேமில் நம்ம வந்து ஒரு மினிமம் ஒரு 30 கேம் இல்லைங்க, ஒரு 25 கேமில் வந்து இந்திய பிளேயர்ஸ் வந்து நிறைய பேர் வந்து பங்கு பெறணும். இப்போ நீங்கள் அமெரிக்கா, சைனாவை எடுத்துக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், எல்லா போட்டியிலுமே கலந்துருப்பாங்க. அது வந்து வெயிட் லிஃப்டிங்காக இருக்கலாம், நமக்கு தெரியாத கேம்லாம் அங்கே நிறையா இருக்குங்க. அதே மாதிரி டைவிங் இருக்குது, ஸ்விம்மிங் இருக்குது, அத்லெட்ஸ் இருக்குது. அத்லெட்ஸ்லேயே வந்து ஏகப்பட்ட கேம்ஸ் இருக்குது. ஜாவ்லிங் த்ரோ, அப்புறம் வந்து ஹை ஜம்ப், லாங் ஜம்ப்பு, அதுக்கப்புறம் வந்து நம்ம என்ன சொன்ன மாதிரி டைவிங், அதுக்கப்புறம் வந்து மரம் ஏறுதல், இது ஏறுவாங்களா, மலை ஏறுறது கூட ஒரு போட்டியாக வந்து வச்சுருக்காங்க. அப்புறம் வந்து சைக்கிளிங் இருக்குது, அப்புறம் வந்து மாரத்தான் இருக்குது, அப்புறம் லாங் மாரத்தான் ஸ்விம்மிங் இருக்குது. இந்த மாதிரி ஏகப்பட்ட கேம்லாம் இருக்குது நம்ம ஒலிம்பிக்கில். நமக்கு தெரிஞ்சது, இந்தியாவில் தெரிஞ்சது எது தெரியும்? இந்தியாவில் வந்து கிரிக்கெட் மட்டும் தான் வந்து தெரியுது. ஏன்னு கேட்டிங்கன்னா, கிரிக்கெட்டுக்கு மட்டும் நிறைய பேர் ஸ்பான்சர் பண்ணுறாங்க. கிரிக்கெட்டை மட்டும் தான் நம்ம இந்தியாவில் வளர்க்க முடியுது. ஓகேப்பா, இப்போ கிரிக்கெட்டை வந்து நம்ம வந்து ஒலிம்பிக்கில் தூக்கிட்டு போய் வச்சாலுமே வந்து கிரிக்கெட்டில் தங்கம் ஜெயிச்சாலுமே வந்து அங்கே என்ன நமக்கு 15 தங்கமாக தராங்க, ஒரே தங்கம் தான் தராங்க. அதுவே நம்ம கிரிக்கெட்டுக்கு தர இம்பார்ட்டன்ஸை மற்ற அத்லீட்ஸ்க்கு இப்போ நான் சொன்ன இந்த கேமுக்குலாம் நம்ம கொடுத்தோம்னு வச்சுக்கோங்க. ஸ்விம்மிங்கில் மட்டுமே வந்து ஒலிம்பிக்கில் 16 ஒரு மென்னால் ஒரு 9 மேட்ச் ஆட முடியும். அதே மாதிரி வந்து வெயிட் லிஃப்டிங்கில் வந்து நம்ம வந்து 10 மேட்ச் ஆட முடியும். அதே மாதிரி ரெஸ்லிங்கில் வந்து நம்மளுக்கு கிட்டத்தட்ட வந்து நிறைய ஏகப்பட்ட கேட்டகரி இருக்குது. அதே மாதிரி வந்து ஷூட்டிங்கு, அதுக்கப்புறம் வந்து பேட்மிண்டன், ஏகப்பட்ட கேட்டகரியில் நம்ம இந்தியன் பிளேயர்ஸ் வந்து நிறைய பேர் போகலாம். நீங்கள் இந்த கேம்லாம் பார்த்துருக்கீங்களா? பேட்மிண்டன் பார்த்தீங்கன்னா சைனா இருக்கும், அதே மாதிரி டேபிள் டென்னிஸை பார்த்தீங்கன்னா சைனா இருக்கும். அத்லெட்ஸை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சோங்க, அந்த ரன்னிங்கு, ஜாவ்லிங் த்ரோலாம் அமெரிக்கா வந்து ஸ்டாப்பில் இருப்பாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்க இதுக்குன்னே வந்து 4 இயர்ஸ் வந்து ஒர்க் பண்ணுறாங்க. நம்மளால வந்து அந்த மாதிரி ஒர்க் பண்ணுறோம், ஆனால் நம்ம குறிப்பிட்ட கேமுக்கு மட்டும்தாங்க நாங்கள் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம். இந்தியா நெக்ஸ்ட் லாஸ் ஏஞ்சலஸில் வந்து கிட்டத்தட்ட இந்த 30 கேமில் நம்ம வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுற அளவுக்கு நம்மளால் பீப்புளை வந்து உருவாக்க முடியும்னா கண்டிப்பாக வந்து நம்மளாலேயே வந்து
இப்ப நான் சொன்ன விஷயம்லாம் நடந்ததுன்னா, கண்டிப்பா இந்தியாவால அட்லீஸ்ட் ஒரு 5, அட்லீஸ்ட் ஒரு 10, 5லேருந்து ஒரு 10 தங்கம் ஜெயிக்கிறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்கு. நான் வந்து கோல்ட மட்டும் சொல்றேன். ஏன் இங்க வந்து கோல்டு வேல்யூனா, நீங்க வந்து வெள்ளி, வெண்கலம் நீங்க வந்து எவ்வளோ வேணாலும் ஜெயிச்சுக்கலாம். 100, 50, 30 ஜெயிச்சுக்கலாம். அட்லீஸ்ட் நீங்க வந்து ஒரு 10 கோல்டு, ஒரு 30 கோல்டு ஜெயிச்சீங்கன்னா, கண்டிப்பா வந்து நீங்களும் வந்து நம்பளாலயும் இந்தியாவாலயும் வந்து ஒரு டாப் 10 பிளேஸ்க்குள்ள நம்மளால ரீச் ஆக முடியும். இதுவரையுமே நடந்த ஒலிம்பிக்ல இந்தியா வந்து 30வது பிளேஸ்க்கு மேல வந்ததே கிடையாதுங்க. 40, 70, 65 இந்த மாரி சம்திங் 40லேருந்து 70 பிளேஸ் 75வது பிளேஸ்க்குள்ள தான் நம்மளால இருக்க முடியுது. இதுக்கான ரீசன் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஒலிம்பிக்ன்ற பத்தி நமக்கு நெறைய பேத்துக்கு தெரியலங்க. நம்ம கிரிக்கெட் வந்து எந்த அளவுக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் தரமோ, அதே மாரி இந்த ஒலிம்பிக்ஸ்ல இருக்க நெறைய கேம்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் தான் ஆல்ரெடி நான் முன்ன சொன்ன மாரி கண்டிப்பா நம்மளாலயும் வந்து ஜெயிக்க முடியும். இப்ப ஒலிம்பிக்ல சின்ன சின்ன நாடுகள் வந்து தங்கம் ஜெயிச்சது நீங்க வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. செயின்ட் லூசியா இதுல வந்து 1,00,000 பேர் தான் பாப்புலேஷனே இருக்கு. சரிங்களா? செயின்ட் லூசியான்ற ஒரு இது தங்கம் ஜெயிச்சிருக்கு. பக்ரைன் தங்கம் ஜெயிச்சிருக்கு. ஈரான் 3 தங்கம் ஜெயிச்சிருக்கு. அதே மாரி ஆஸ்திரேலியா எடுத்துக்கோங்களேன். 2.6 crore தான். சரிங்களா? சரி நம்ம இந்தியால இருக்க நெறைய யூடியூப் சேனல விட அங்க வந்து பாப்புலேஷன் கம்மி. யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைபரோட பாப்புலேஷன் கம்மி தான். 18 தங்கம் ஜெயிச்சிருக்கு ஆஸ்திரேலியா. 4வது பிளேஸ்ல இருக்கு. அவங்களால எல்லா ஸ்போர்ட்ஸ்லயும் வந்து கலந்துக்க முடியுது. நீங்க சொல்லுவீங்க, ஆஸ்திரேலியா இப்ப நம்ம வந்து இந்தியால வந்து நம்ம டாப்ல இருக்கோமேன்றீங்க. பட் வந்து ஆஸ்திரேலியாவும் கிரிக்கெட்ல டாப்ல இருக்கு. ஏன் அவங்களால வந்து ஜெயிக்க முடியுது? நம்மளால ஒரு தங்கத்துக்கு முக்கிட்டு இருக்கோம். ஸோ இதுதான் ரீசன். சரிங்களா? இங்க வந்து குவாலிட்டி, குவான்டிட்டியை அதிகப்படுத்தினா மட்டும்தான் ரீச் ஆக முடியும். இந்த பாரிஸ் ஒலிம்பிக் 2024ல டாப் 10 இடத்துல பேசல கண்ட்ரி அது வந்து எவ்வளவு தங்கம் ஜெயிச்சிருக்கு, எவ்வளவு வெள்ளி ஜெயிச்சிருக்கு, எவ்வளவு பிரான்ஸ் ஜெயிச்சிருக்குன்னு நம்ம பார்க்கலாமா? சைட்ல நான் உங்களுக்கு ஷோ பண்றேன். ஃபர்ஸ்ட் இடத்துல யூஎஸ் ஆல்ரெடி இருக்குங்க. 40 தங்கம், 44 சில்வர், 42 பிரான்ஸ் ஜெயிச்சு 126 பதக்கத்தோட நம்பர் 1ல இருக்கு. நெக்ஸ்ட் இடத்துல சைனா இருக்கு. 40 தங்கம், 27 வெள்ளி, 24 வெண்கலம், 91 பதக்கம் டோட்டலா. இவங்க வந்து 2nd பிளேஸ்ல இருக்காங்க. அடுத்த இடத்துல ஜப்பான் இருக்கு. ஜப்பான் வந்து 20 கோல்டு, 12 சில்வர், அப்புறம் 13 பிரான்ஸ் ஜெயிச்சு 45 டோட்டலா வந்து 45 பதக்கம் ஜெயிச்சு இவங்க வந்து 3வது இடத்துல இருக்காங்க. அதே மாதிரி ஆஸ்திரேலியா வந்து 18, 19, 16 53 பதக்கம் டோட்டலா. பிரான்ஸ் 16, 26, 22, 64 டோட்டலா. இது எல்லாமே டோட்டல் வந்து பதக்கம். சரிங்களா? இவங்க வந்து 5th பிளேஸ்ல இருக்காங்க. 6th பிளேஸ்ல வந்து நெதர்லாந்து 15 கோல்டு, 7 சில்வர், 12 பிரான்ஸ், 34 பதக்கம் தான் ஜெயிச்சிருக்காங்க. இவங்க 6th பிளேஸ்ல இருக்காங்க. 7th பிளேஸ்ல கிரேட் பிரிட்டன், அதாவது நம்ம இங்கிலாந்து 15 கோல்டு, 14 கோல்டு, 22 சில்வர், 29 பிரான்ஸ் ஜெயிச்சு இவங்க வந்து 7th பிளேஸ். அடுத்து சவுத் கொரியா 13 கோல்டு, 9 சில்வர், அதுக்கப்புறம் வந்து 10 பிரான்ஸ். அடுத்து வந்து 9th பிளேஸ்ல இத்தாலி 12 கோல்டு, 13 பிரான்ஸ், அதுக்கப்புறம் வந்து 15 பிரான்ஸ். இவங்க வந்து 40th பிளேஸ்ல இருக்காங்க. ஜெர்மனி 12 கோல்டு, 13 சில்வர், 8 பிரான்ஸ் ஜெயிச்சு இவங்க வந்து டாப் 10 பிளேஸ்ல இருக்காங்க. இந்த கண்ட்ரிஸோட பாப்புலேஷனாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, கம்மியாக தான் இருக்கும். நான் சொல்கிறேன். அமெரிக்காவோட பாப்புலேஷன் வந்து 33.33 க்ரோர்ஸ். அதே மாதிரி சைனாவோட பாப்புலேஷன் வந்து 141.22 க்ரோர்ஸ். ஆஸ்திரேலியா 2.6 க்ரோர்ஸ். ஃப்ரான்ஸ் 6.8 க்ரோர்ஸ். யூகே அதாவது நம்ம இங்கிலாந்து வந்து 6.7 க்ரோர்ஸ். சவுத் கொரியா 5.16 க்ரோர்ஸ். ஜப்பான் 12.51 க்ரோர்ஸ். இட்டாலி 5.89 க்ரோர்ஸ். நெதர்லாந்து 1.77 க்ரோர்ஸ். ஜெர்மனி 8.38 க்ரோர்ஸ். இதை நீங்கள் கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சைனாவை எடுத்துருங்க. சைனா மட்டும் எடுத்துட்டு மற்ற 9 கண்ட்ரி பாப்புலேஷன் நீங்கள் டோட்டல் பண்ணீங்கன்னா 50 கோடி கூட வராது, 30 கோடி தான் வரும். அந்த 30 கோடியில் இவங்க மட்டுமே எவ்வளோ டோட்டலாக நீங்கள் கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா எவ்வளோ வந்து ஜெயிச்சிருப்பாங்கன்னா, அட்லீஸ்ட் ஒரு 500 மெடலாவது ஜெயிச்சிருப்பாங்க. அதாவது சைனா இல்லாமல் நீங்கள் இது பண்ணீங்கன்னா அமெரிக்காவே வந்து 126 பதக்கம் டோட்டலாக ஜெயிச்சிருக்கு. ஸோ இதெல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு ஒரு கிளாரிஃபை கிடைக்கும். நாம் வந்து ஒரு தங்கம், ஒரு பிரான்ஸ் ஜெயிச்சா நம்மளால் என்ன தெரியுமா பண்ண முடியும்? நம்மளால வந்து வாட்ஸ்அப்பில் வந்து ஸ்டேட்டஸ் வைக்க முடியும். இல்லை வந்து ஃபேஸ்புக்கில் வந்து ஸ்டேட்டஸ் வைக்கிறதுனால தான் நம்மளால வந்து கோல்டு ஜெயிக்க முடியல நான் சொல்லுவேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்மளால பிரான்ஸ் ஜெயிக்க முடியுது. ஏன் வந்து நம்மளால வந்து கோல்டு ஜெயிக்க முடியல? நம்ம வந்து பிரான்ஸோட நிறுத்திடுறோம். நம்ம பிரான்ஸ் ஜெயிச்ச உடனே ஏதோ வந்து நம்ம வந்து தங்கம் ஜெயிச்சிட்டோன்ற ஃபீலிங்கில் நம்ம என்ன பண்ணுறோம்? வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் வைக்கணும். அது வந்து கெத்து நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் அதே சமயத்தில் நீங்கள் ஒரு பிரான்ஸ் ஜெயிக்கிற சமயத்தில் சைனா வந்து 5 தங்கம் ஜெயிக்குது, யூஎஸ்ஏ 5 தங்கம் ஜெயிக்குது, ஜப்பான் வந்து 2, 3 தங்கம் ஜெயிச்சிட்டு இருக்கு. நம்ம பிரான்ஸ் ஜெயிக்கிற வேலையில் நம்ம என்ன பண்ணுறோம்? வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் மட்டும் வைக்கிறோம். நீரஜ் சோப்ரா வந்து வெள்ளி ஜெயிச்சதுனால நம்ம என்ன பண்ணுறோம்? பரவாயில்ல, அடுத்த தடவை நம்ம பார்க்கலாம். ஒரே ஒரு ஆளு மேலே நம்ம வந்து ஏகப்பட்ட நம்பிக்கை வைக்கிறதுனால தான் இந்த இன்சிடென்ட் நடக்குது. நாம் வந்து 100 பேர்த்த நம்ம அனுப்பிட்டு நம்ம ஒரே ஆள் மேலே நம்ம வந்து நம்பிக்கை வச்சோம்னா வராதுடா. இப்போ அவரு ஜெயிச்சா அவர் தோத்துட்டா என்ன, இன்னொருத்தர் இருக்காரு அப்படின்னு நம்ம போயிட்டே இருப்போம். அதனால தான் வந்து மற்ற கண்ட்ரிலாம் வந்து இவ்வளோ டாப் 10ல இருக்காங்க. டாப் 10 கண்ட்ரி நீங்கள் எடுத்துக்கோங்களேன், நம்ம வந்து 71வது பிளேஸில் இருக்கோம். நம்ம வந்து ஒரு ஆளை நம்பி நம்மளை வந்து தங்கம் ஜெயிக்கிறோம்னு நம்ம நினச்சிட்டு இருக்கிறதுனால தான் நம்மளால வந்து தங்கம் ஜெயிக்க முடியல.
ஸோ இதுதான் ரீசன். சரிங்களா, நம்ம வந்து வாட்ஸ்அப்பில் ஜெயிக்கிறதுனால அப்புறம் வந்து நம்ம வந்து வாட்ஸ்அப்பில் நம்ம வந்து ஸ்டோரி போகிறதுனால வந்து நம்மளால தங்கம் ஜெயிக்க முடியாது. அங்கே போய் ப்ராக்டிஸ் பண்ணி விளையாடணும். சரிங்களா, அதனால அங்கே தான் வந்து பாயிண்ட். நம்ம வந்து எதுவுமே பண்ணாமல் நம்ம வந்து வாட்ஸ்அப்பில் எது நடந்தாலும் வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் வச்சுட்டு நம்மளால வந்து தங்கம் ஜெயிக்க முடியும்னா முடியாது. அங்கே போய் விளையாடணும். சரிங்களா, நீங்கள் மற்ற கண்ட்ரி எடுத்துக்கோங்களேன். மற்ற கண்ட்ரியில் கோல்டு ஜெயிச்சாலுமே வந்து அவங்க வந்து ஜஸ்ட்டு கிளாப் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. நாம் வந்து வெண்கலம் ஜெயிச்சாலே நம்ம என்ன பண்ணுவோம், அப்போ ஆகோ ஓஹோன்றோம். பட் வெண்கலம் வந்து நம்ம வந்து ஜெயிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து ஓகேன்னு சொல்லிட்டு அடுத்த கட்ட நடையில் வெண்கலத்துலேருந்து நம்ம வெள்ளிக்கு எப்படி போகணும், வெள்ளி எப்படி ஜெயிக்கிறதுன்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் வந்து சில்வர்லேருந்து நம்ம வந்து கோல்டு எப்படி ஜெயிக்கின்றதை நம்ம பார்க்கணும். ஸோ நீரஜ் அப்புறம் 2020 வந்து தங்கம் ஜெயிச்ச உடனே 2024 நம்மளால தங்கம் ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு நம்ம வந்து நம்பிக்கிட்டு இருக்கோம். பட் வந்து அவரால் ஜெயிக்க முடியல. அங்கேருந்து பாகிஸ்தான்லேருந்து ஒரு ஆள் வந்து ஜெயிச்சுட்டு போயிட்டாரு. ஸோ இதுதான் இங்கே ரீசன். தெரியுமா, நம்ம வந்து வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் போடுறதுன்னு எதுவும் வராது. விளையாடுறது மட்டும் இல்லாமல் நம்பிக்கை வைக்கணும். ஒரு ஆள் மேலே நம்பிக்கை வைக்கிறது நம்ம 100 பேர்த்த அனுப்பலாமே. ஒரு போட்டியில் நம்ம கிட்டத்தட்ட 10 பேர்த்த அனுப்பலாம். இப்போ ஜாவ்லிங் த்ரோவில் மற்ற கண்ட்ரிலாம் 2-3 பேர்த்த அனுப்புகிறாங்க. நீங்கள் அத்லெட்ஸ் எடுத்துக்கோங்க. அமெரிக்கா இந்த ரிலே அப்புறம் வந்து 100 மீட்டர் 200 மீட்டர்லேயே ஒரு 3-4-5 பேர் இருக்காங்க. ஆனால் இந்தியா வந்து ஒரு ஆள் கூட இல்லை. இந்தியா பார்ட்டிசிபேட் பண்ணாலுமே வந்து இந்தியாவால் வந்து வின் பண்ண முடியல. அதாவது இந்த ரீச் செமிஃபைனல்ஸ்க்கே நம்மளால ரீச் பண்ண முடியலன்னா மற்ற கண்ட்ரி வந்து எவ்வளோ வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க. நம்ம இந்த ஒலிம்பிக் டைமில் மட்டும் நம்ம வந்து பெருசாக பேசுகிறோம். இந்தியாவில் ஒரு தங்கம் ஜெயிக்க முடியல, எல்லாமே நாம பண்ணுற தப்பு தானே. 4 இயர்ஸ் வந்து ஐஓசி இந்தியன் ஒலிம்பிக் கமிட்டி வந்து அவங்க வந்து ஊக்குவிக்கணும். இவங்க வந்து நிறைய வந்து ஸ்பான்சர் பண்ணணும். அப்படி ஸ்பான்சர் பண்ணாலே நிறைய பிளேயர்ஸ் வந்து ஸ்போர்ட்ஸுக்கு நிறைய போவாங்க. நம்ம ஸ்போர்ட்ஸை வந்து நம்ம வந்து ஃபியூச்சராக நம்ம பார்க்காதனால தான் இந்த நிலைமை நமக்கு ஏற்படுது. சரிங்களா, நம்ம வந்து ஸ்போர்ட்ஸ் வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க ஸ்போர்ட்ஸ் வந்து ஃபியூச்சர்லாம் இல்லைன்னு சொல்லிட்டு. பட் ஸ்போர்ட்ஸில் வந்து ஃபியூச்சர் இருக்குது. நம்ம நம்பி போனால். சரிங்களா, கிரிக்கெட்டை தவிர மற்ற ஸ்போர்ட்ஸில் வந்து ஃபியூச்சர் இருக்குது. கிரிக்கெட்டில் ஏன் நான் இல்லைன்னு சொல்கிறேன்னா, கிரிக்கெட்டில் வந்து ஆல்ரெடி வந்து நிறைய பேர் வந்து பார்ட்டிசிபேட் இருக்காங்களே. கிரிக்கெட்டில் ஆல்ரெடி வந்து பட்ஜெட் அதிகம், அங்கே வந்து ஆட்கள் நிறையா இருக்குது. பட் வந்து இந்த மாதிரி ஆத்லெட்ஸில் ஆட்கள் இல்லை. இப்போ நீங்களே பாருங்களேன், ஒரு இடத்துல வந்து 1000 பேர் இருக்கான். 1000 பேர் இருக்க இடத்துல நீங்கள் வந்து வேலைக்கு போனீங்கன்னா உங்களுக்கு வேலை கிடைக்குமா? ஒரு இடத்துல வந்து 50 பேர் இருக்கான். 50 பேர்த்துல இருக்க இடத்துக்கு நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து ஒரு வேலை கிடைக்கும். சரிங்களா, அந்த மாதிரி தான் நாம் வந்து கிரிக்கெட் வந்து நிறைய பேர் இருக்கிறதுனால கிரிக்கெட்டுக்கு போகாமல் மற்ற ஸ்போர்ட்ஸுக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் தந்தோம்னு வச்சுக்கோங்களேன். கண்டிப்பாக நம்ம வந்து ஒலிம்பிக்கில் அடித்து சொல்கிறேன், நெக்ஸ்ட் ஒலிம்பிக்கில் இந்தியாவில் இப்போ நான் சொன்ன விஷயம்லாம் நடந்ததுன்னா நெக்ஸ்ட் ஒலிம்பிக்கில் இந்தியா வந்து தங்கம் ஜெயிக்கிறதுக்கு அதிகபட்சம் வாய்ப்பு இருக்குது. 5லேருந்து 10 தங்கம் ஜெயிக்கும். பட் இது எல்லாமே வந்து ஐஓசி கையில் தான் இருக்குது. இந்தியன் ஒலிம்பிக் கமிட்டி கையில் தான் இருக்குது. பட் பொறுத்திருந்து பார்ப்போம் நம்ம என்ன பண்ணுறோம். இப்போ நான் சொன்னதெல்லாம் வந்து இந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் போயிட்டே இருந்திருப்பீங்க. இந்த வீடியோ எவ்வளோ தூரம் நீங்கள் வந்து ரீச் பண்ணுறீங்களோ, அதாவது எல்லாரும் பார்க்கணும். சரிங்களா, எல்லாரும் பார்த்தா தான் வந்து இவ்வளோ விஷயம் இருக்குன்னு வந்து அவங்களுக்கு தெரியும். ஸோ 4 வருஷத்துக்கு ஒரு வாட்டி வரதுனால நம்ம வந்து ஒலிம்பிக் நடக்கிற டைமில் மட்டும் நம்ம வந்து பெருசாக பேசக்கூடாது. மற்ற டைமில் நம்ம வந்து பெருசாக பேசினாதான் நிறைய ஆத்லீட்ஸ் வந்து நம்மளால் உருவாக்க முடியும். ஸோ இதுதான் என்னோட கருத்து. உங்களோட ஒப்பீனியன்ன்றது கீழே மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி, டாடா.